21வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. எரேமியா 18வது அதிகாரம் 6வது வசனத்தையும் வாசிப்போம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். 2 வாரமா நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்த்து வருகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தோடு கூட தியானிப்போம். எல்லா கண்களை மூடி சீக்கிரம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் வாழ்க்கையின் மொழி விளக்கே நீ போதுமே, என் வாழ்வே வாழ்வே என் வாழ்வே. மனிதர்கள் உயிரோடு விளங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விளங்கியிருப்பார்கள். இப்பதுமே நிலைப்பதுமே, இப்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. 4 திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாருமில்லை. உன்னதமானவர் மறைவில் வந்தேன், உன்னதமானவர் மறைவில் வந்தேன். நிம்மதி
வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் ஜீவனும் மாணவரே, என் வாழ்க்கையின் ஒளிவிளக்கே, நீ போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நேசித்து வழி நடத்த நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிற ஆண்டவரே, தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுகிறது போல நீர் எங்களோடு பேசி பிரயோஜனம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யோசுவாவின் தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தை மறுபடி வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உதவியினால் நாம் திட்டம் தெளிவுமாக நாம் பார்த்து ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. இந்த வாரத்திலும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்க, நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்க இந்த வாரத்திலும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம், மறந்துடக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறார்? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்திற்கு, கர்த்தர் இஸ்ரவேல், எரேமியா 18:6 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் போதுங்க, இஸ்ரவேல் வீட்டாருக்கு, இஸ்ரவேல் குடும்பத்திற்கு, இஸ்ரவேல் வீட்டாருக்கு, அப்படி கர்த்தர் எழுதுகிறார் பாருங்களேன். அப்படி என்றால் இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம், மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிகள் என்பது ஒரு குடும்பம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு குடும்பம். பரிசுத்தவான்கள் என்பது ஒரு குடும்பம். நம்ம அடுத்த குடும்பத்தோட சேர மாட்டோம் பாருங்களேன். பரிசுத்தவான் பரிசுத்தவானதான் இருப்பான், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களோட தான் இருப்பாங்க, நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா நீதிமான்களோட தான் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் பாருங்களேன் தீர்க்கதரிசிகளோட தான் இருப்பாங்க, ஊழியக்காரன் பாருங்களேன் ஊழியக்காரந்தோட கூட தான் இருப்பாங்க. அங்கே அப்படியே ஒன்று சேர்ந்துக்குவாங்க. ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்குட்டியோட தான் சேர்த்து, ஆட்டுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேராது பாருங்களேன். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த கடைசியிலேருந்து ஆட்டுக்குட்டியும் பன்னிக்குட்டியும் அவிழ்த்து விட்டால் அப்படி ஒட்டுக்கா 2 கூண்டை வச்சு, இந்த பக்கம் இந்த கூண்டில் முழுவதும் ஆட்டுக்குட்டிய, இந்த கூண்டில் ஃபுல்லாக பன்னிக்குட்டிய, இந்த 2 கூண்டையும் ஒட்டு மொத்தமாக திறந்து விட்டால் அந்த ஆட்டுக்குட்டியோடு சேர்ந்து போயிடும். இந்த பன்னிக்குட்டி என்ன செய்யும்? பன்னிக்குட்டியோடு சேர்ந்து போகும். 2 ஒன்று சேராது பாருங்க. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் என்பது ஒரு குடும்பம், விசுவாசிகள் என்பது ஒரு குடும்பம், பரிசுத்தவான்கள் என்பது ஒரு குடும்பம், கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு குடும்பம். இன்னும் சொல்ல போச்சுன்னா சபை என்பது ஒரு குடும்பம். நம்மள ஒரு குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபை என்பது ஒரு குடும்பம். அதை மறந்துடக்கூடாது. அதை நம்ம பேசிக்காக நம்ம வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு சத்தியம் புரியும். அந்த எண்ணம் வரணும். அல்லேலூயா. அப்போ இந்த குடும்பத்தில் முதல்ல நம்ம யாரை பார்க்கிறோம்? பெற்றோர்களை, கணவனும் மனைவியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளில்.
பரிசுத்த ஆவியான உதவியினால. அப்போது நம்ம ஒரே குடும்பமாக நம்ம இருக்கிறதுனால வீட்டில் என்ன செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும். என்ன செய்கிறாங்க, கணவன் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு, மனைவி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க, அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா, கண்டும் காணாமலும் விடுகிற அப்படி ஒரு பழக்கம் உங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்ததுன்னா கணவன் என்ன செய்ய, மனைவி கண்டுக்க மாட்டாங்க, மனைவி என்ன செய்ய, கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் என்ன செய்ய, பெற்றோர்கள் கண்டுக்க மாட்டாங்க, பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் கண்டுக்க மாட்டாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டும் காணாமல் இருந்தால் அது குடும்பம் அல்ல. எப்பவுமே என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் போகலாம். அந்த குடும்பம் பிசாசு பிரித்து மேய்ஞ்சிருவான். அப்படிப்பட்ட குடும்பத்தை எல்லாம் பிசாசு உள்ள என்ட்ராதான்னு தெரியாது, உள்ள வந்திருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும். ஜெபிக்கிறாங்களா, வேதத்தை படிக்கிறாங்களா, பாட்டு பாடிட்டு இருக்காங்களா, தேவையில்லாத காரியத்தை பேசுறாங்களான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கணும், கேட்கணும். அதுக்கு பேரு தான் குடும்பம். ஹல்லேலூயா. கணவன் குடும்பத்தில் எல்லா காரியத்தையும் பூர்த்தி செய்துட்டாரு, கணவனால எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மனைவி கண்டுக்கவே மாட்டான். அதான் தேவைகள் சந்திக்கப்பட்டுருச்சு. மனைவி எல்லா இடத்துலையும் மூஞ்சி தூக்கி வைக்காம, மூஞ்சி ஓத வைக்காம, எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் அன்பா இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டா புருஷன் செய்ய மாட்டாரு, மனைவி கண்டுக்க மாட்டார். இப்படிதான் நிறைய குடும்பம் போயிட்டு இருக்கு. அப்படி அல்ல, அது குடும்பம் அல்ல. கண்டும் காணாமலும் இருக்கிற அது குடும்ப வாழ்க்கை அல்ல, அது குடும்ப வாழ்க்கைக்கு அர்த்தமும் அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும், என்ன செய்யறாரு காலையில் எழுந்திருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கணும், கவனிக்கணும், என்ன பண்ணுறான்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 குடும்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் இருக்கிற ஒரு 3 குடும்பம் பாருங்களேன். ஒரு சின்ன விஷயம், சரியாக குடும்பம் இல்லாததுனால அந்த குடும்பம் எப்படி போச்சு பாருங்களேன். அதைத்தான் பரிசுத்த ஆவியான உதவினால் பார்த்து நம்ம ஆசீர்வாதத்தோடு பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. தேவனாகி கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஹல்லேலூயா. 16-17. தேவனாகி கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், சாகவே சாவாய். கணவனிடத்துல கர்த்தர் சொன்னார், புருஷனிடத்துல கர்த்தர் சொன்னார், இங்க பாரு, சகல விருட்சத்தின் கனி என்ன செய்ய, நீ சாப்பிடு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை மாற்ற நீ என்ன செய்ய வேண்டாம். யார்கிட்ட சொன்னாரு? புருஷங்கிட்ட, ஆதாம் கிட்ட கர்த்தர் சொன்னார். ஏன் சொன்னாரு? நல்லா கவனிங்க. இது எப்போ சொன்னார் தெரியுமா? ஏவால உண்டாக்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டார். ஏவா வரவே இல்லை, ஏவாள் பிறக்கவே இல்லை, ஏவாள் பூமிக்கே வரல அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒருத்தி உனக்கு என்ன பண்ண போகிறான், உனக்கு ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறான், அதனால இப்போ எச்சரிக்கை பண்ணுறாரு. மேரேஜுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணுறாரு, எப்போவோ உன்னை எச்சரிக்கிறாரு, இப்போ எச்சரிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டியா என்ன, இப்போ உன்னை எச்சரிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்டியா, இப்போ உன்னை எச்சரிக்கிறார். ஏவாள் வர்றதற்கு முன்னாடியே இப்படி இந்த பழத்தை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்றாத 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 சாப்பிட்றாத. ஏன் சாப்பிட்றான்னு சொன்னாரு? ஏன்
அந்த கனி நல்லதை செய்யும், கெட்டது. அதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. இது நல்லதை செய்யும், கெட்டதை செய்யும். சிலர் பார்த்தீங்கன்னா நல்லது செய்வாங்க, கெட்டதை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்லதும் செய்வாங்க, கெட்டது செய்வாங்க. அதனால தேவன் சொல்றாரு, இந்த கனி நீ என்ன செய்யாத, சாப்பிட்றாத, புசிச்சிடாத அப்படி சொல்லிட்டாரா? இப்போ ஒரு காலம் நிறைவேறுது. இப்போ ஏவாள் என்ன செய்கிறா? ஹல்லேலூயா. வாட்சி பாருங்க, ரொம்ப அழகாக எழுதியிருக்கு பாருங்களேன். 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும். கண்டு பறித்து புசித்து கொடுத்து அவனும் புசித்தான். எப்படி? கண்டார், பறித்தார், புசித்தார், கொடுத்தார், அவனுக்கும் கொடுத்துட்டான். இவன் என்ன சொல்லியிருக்கான் ஆதாம்? அல்லேலூயா. புருஷன் என்ன சொல்லியிருக்கோனுங்க? வேண்டான்னு சொல்லியிருக்கோம். இது ஏன் நீ பொறிச்ச? கேட்டுக்கோண்டா. அல்லேலூயா. ஒரு குடும்பம் எப்படி சீரழிது பாருங்களேன். அப்ப கணவன் ஒரு மனைவி ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறும் பொழுது, ஆண்டவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை மனைவி வீட்டில் செய்யும் பொழுது புருஷன் என்ன செய்யிருக்கோம்? கேட்டிருக்கோம். இதை கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கார். அல்லேலூயா. இது எதுக்கு நீ சாப்பிட்ட? நீ இது எதுக்கு நீ பறிச்ச? இந்த பழத்தை நீ எதுக்கு பார்த்த? இது எதுக்கு பறிச்ச? எதற்கு நீ இது என்கிட்ட நீ எதுக்கு சாப்பிட்ட? நீ எதற்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி இந்த புருஷன் கேட்டிருக்கணும் பாருங்களேன். கேட்கல. சின்ன விஷயம் பாருங்க. ஒரே வார்த்தை கேட்டிருந்தா அந்த ஏவாள் என்ன செஞ்சிருப்பா? அந்த பழத்தை வீசியிருப்பா. ஆனா அந்த பழத்தை பறிச்சு வரும் பொழுது, தவறு செய்யும் பொழுது புருஷன் என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டிருக்கும். என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன வேத வசனத்துக்கு மாறாக இந்த காரியம் செஞ்சிட்டு இருக்கிற? செய்யலாமா அப்படின்னு ஆதாம் கேட்டிருக்கணும். அவ கேட்கல. நடந்தது என்ன தெரியுமா? முதல் கொலையே அந்த குடும்பத்தை நடந்துச்சு. ஒரு குடும்பமா இல்லாததுனால் முதல் கொலை. 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலும் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் ஆதாம் தன் தேவ சாயலை இழந்து போயிட்டார். ஃபர்ஸ்ட் கொலை அந்த குடும்பத்தில் தான் நடந்தது. ஏன் தெரியுமா? ஒரு குடும்பமா இல்லாததினால். மனைவி உடன்படிக்கை மீறும் பொழுது புருஷன் கேட்கணும், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அல்லேலூயா. புருஷ மனைவியை கண்டும் காணாமல் விட்டா உன் குடும்பத்தில் கொலை நடக்க துவங்கிடும். வேத வசனத்தின்படி சொல்ற. 2வது, ஆதாம் குடும்பம் தேவனுடைய சாயலை இழந்து போனார்கள். தேவ சாயலை இழந்து போனாங்க. அழகாக தேவன் உண்டாக்கி வச்சிருந்தார். அந்த சாயல் அவுட் ஆயிடுச்சு. கவனிக்க வேண்டிய காரியம் இங்கே. புருஷன் கேட்கல. இன்னொரு ஃபேமிலி பாருங்களேன். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1 வசனத்தில் வாசிங்க. அனனியா பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தன் காணியாட்சியை விற்றார்கள். பாருங்க 2வது வசனத்தில், தன் மனைவி அறிய கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். மனைவி அறிய அப்படின்னு என்ன தெரியுமா? மனைவிக்கு தெரிஞ்சு ஒரு இடத்தை விற்கிறாங்க. கணவனும் மனைவி சேர்ந்து ஒரு சைட் ஒன்று சேல் பண்றாங்க, ஒரு இடத்தை சேல் பண்றாங்க. மனைவிக்கு தெரிஞ்சு புருஷன் ஒரு பங்கெடுத்து வஞ்சித்து தேவனை கொடுக்காதபடிக்கு வஞ்சித்து வைக்கிறான். மனைவி என்ன சொல்லியிருக்கணும்? இங்க பாரு, கர்த்தருக்குரியதை நீ என்ன செய்யாத, மனைவி சொல்லியிருக்கணும். மனைவி என்ன செய்யல? சொல்லல. எப்படின்னு பாருங்க. புருஷன் தவறு செய்யும் பொழுது
புருஷன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது மனைவி அதை எடுத்து சொல்லணும். அதுக்குத்தான் கணவன் மனைவியை கர்த்தர் இணைக்கிறார். நீ மனுஷ தனிமையா இருப்பது, நீ தனிமையா இருந்தா நீ செத்து போயிருவ, உனக்கு கடைசியில் சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இருக்கக்கூடாது, ஆள் இருக்காதுன்னு தேவன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை கர்த்தர் ஒன்றா இணைக்கிறார். பின்னாடி குடும்பம் நல்லா இருங்கப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் மனைவி தப்பு செய்யறான், இன்னொரு குடும்பத்தில் புருஷன் தப்பு செய்யறான். இந்த புருஷன் தேவனு கொடுக்கதை என்ன செய்யறான்? வஞ்சிக்கிறான் புருஷன். அப்ப இது மனைவி அறிய அப்படிதான் இருக்கு. வாசிமா, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தான். அப்ப மனைவி என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாங்க, கர்த்தருக்குரியதை வஞ்சிக்காதீங்க, தேவனுக்குரியதை வஞ்சிக்காதுன்னு சொல்லி மனைவி புருஷன் இடத்துல சொல்லியிருக்கணும். மனைவி கண்டுக்கல. எப்படி? முதல் குடும்பத்தில் மனைவி தப்பு பண்றான், இரண்டாவது குடும்பத்தில் புருஷன் தப்பு பண்றான். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தசம பாகம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மாசம் முழுவதும் போய் சம்பாதனை கொடுக்கிறார். ஒரு நல்ல பிசினஸை கையில கொடுத்து லட்சக்கணக்கான ரூபாய் கையில கொடுக்கிறார். அப்ப புருஷன் அதை வஞ்சித்து வைக்கும் பொழுது மனைவி என்ன செஞ்சிருக்கோம்? கேட்டிருக்கோம், ஐயா என் ஆண்டவனே, என் புருஷனே, எனக்கு இன்பமானவனே, எனக்கு அன்பானவனே, அது தேவனுக்கு கொடுக்கறது நீ எதுக்கு நீ அதை எடுத்து வைக்கிற, அது எதுக்கு நீ வஞ்சித்து வைக்கிற அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட கேட்டிருக்கணும் இல்லையா? இவன் என்ன செஞ்சுட்டா? கண்டுக்காம இருந்துட்டான். இப்ப அனனியா போறான் ஊழியக்காரங்கிட்ட, அப்படியே போறான் ஊழியக்காரங்கிட்ட. அனனியா போறான். போகும் பொழுது அந்த ஊழியக்காரன் கேட்குறான், என்னாச்சு? கிரயத்துக்கு இவ்வளவோ விற்றீர்கள், ஏன் தேவனுக்கு கொடுக்கறது வஞ்சித்து வச்ச? நீ இப்போ வஞ்சித்து வச்சு தப்பில்லை, நடந்தது என்ன? பொய் சொல்லிட்டேன். ஆமாய்யா, வஞ்சித்து வச்சுட்டேன், நாளைக்கு நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், நான் அது கொடுத்துறேன், நான் ஒன்று மீற மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இவன் என்ன செஞ்சுட்டான்? நான் ஒன்றும் அப்படி செய்யலைன்னு சொல்லி பொய் சொல்லிட்டான். சொன்ன உடனே கீழே விழுந்து செத்தான் பாருங்களேன் அனனியா. மனைவி தன் புருஷனுடைய தவறை கேட்காதனால மனைவி தன் புருஷனை இழந்து போனாள். 3 மணி நேரம் கழிச்சு இப்ப சப்பீரால் போறான். ஊழியக்காரன் சொன்னா, நீ பொய் சொல்லிட்டு என்கிட்ட, உன் கணவனை அடக்கம் செய்த கால்கள் வந்துருச்சு, உன்னையும் அடக்கம் செய்வர சொன்ன. சப்பீரால் கீழே விழுந்து அவனை செத்து போயிட்டான். குடும்பமே போச்சு ஒரு சின்ன விஷயத்திற்கு. ஹல்லேலூயா. இது எப்போ தெரியுமா நடந்தது? முதல் சபை, அப்போதான் ஆவிக்குரிய சபை, முதல்ல சபை உருவாக்குறாங்க. அந்த முதல் சபையில் நடந்த ஒரு சம்பவம் இது. 3வது குடும்பம், இன்னொரு குடும்பத்தை பார்க்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசி. ஈசாக்கு ரெபேக்காள் என்று சொல்லி அங்க ஒரு ஃபேமிலி. அவர்களுக்கு ஏசா யாக்கோபு என்று சொல்லி 2 குமார்கள் இருந்தார்கள். ஈசாக்குக்கு வயசாயிருச்சு. ஹல்லேலூயா. வயசானாலும் கணவன் தானே. ஹல்லேலூயா. வயசானாலும் கணவன் தான். அவனை நேசிக்கிறதுக்கு என்னைக்கு குறையக்கூடாது. இப்ப ஈசாக்கு என்ன செஞ்சிருச்சு? வயசான காலத்துல ஈசாக்கு கண்ணு பார்வை கம்மியாயிருச்சு. இப்போ ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? 2 பேரும் பேசிக்காததுனாலதான் ஈசாக்கு யார்கிட்ட சோறு கேட்கிறா? சோறு கூடுறா போட. எப்படி? யார்கிட்ட கேட்க வேண்டிய சோறு? ரெபேக்காளாகிய மனைவிடத்துல சோறு கேட்க வேண்டிய ஈசாக்கு இப்ப யார்கிட்ட கேட்கிறா? ஏசா கிட்டே பசிக்குதுடா, வாய்க்கு ருசியா, நாக்கு செத்து போய் கிடக்குதுடா, போட கொஞ்சம் கறி குழம்பு என்ன செய்ய, கொஞ்சம் காரமா வச்சு கொண்டு வா. ஏன் இந்த நிலைமையாச்சுன்னா, சிலர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒன்னா இருப்பாங்க,
குழந்தை பிறந்த உடனே அன்பு குழந்தைகிட்ட போயிடும். கணவன் அம்போடு விட்டுருவாங்க. புரியுதாப்போ? ஏன்னா ஈசாக்கு வளர்ந்துட்டா, யார் வளர்ந்துட்டா? யாக்கோப்பு வளர்ந்துட்டா. இப்போ இவங்க 2 பேர் குடும்பத்தை பூர்த்தி செய்ய துவங்கின மனைவி புருஷனை விட்டுட்டா. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. இப்போ நடடிட்டு கிடக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பாட்டுக்கு என்னமோ தானாக பேசிகிட்டு இருக்கிறான். பார்த்தா அவனை சோறு கொடுக்கறத, சாப்பாடு கொடுக்கறத ரெபேக்கா ஸ்டாப் பண்ணிட்டான். சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாய்க்கு ருசியாக இருக்குது. ஹல்லேலூயா. கணவனும் மனைவியும் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கொள்ளாதனால குடும்பத்தில் பெரிய பிளவுகள் ஏற்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்தில் கொஞ்சம் நஞ்ச கஷ்டமாக வந்துச்சு. அதில் ஒரு விஷயத்தை சொல்லட்டா, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாவினுடைய கல்யாணத்தையும் பார்க்கல, யாக்கோபனுடைய கல்யாணத்தையும் அவங்க பார்க்கல. கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான கீழ்ப்படிதல், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உன் பிள்ளைகள் கல்யாணத்தை நீ பார்க்க முடியாது. அந்த குடும்பத்தில் அப்படி தான் நடந்துச்சு. ஒரு காலம் வந்தது, அவன் குடும்பத்தை அவன் பார்த்துட்டு இருந்துட்டான். ஈசாக்கு எப்பேற்பட்ட வாக்கு தத்தத்தின் பிள்ளை, ஆனால் அது செத்து போயிட்டான். ரெபேக்காலும் செத்து போயிட்டான், ஈசாக்கும் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கல்யாணத்தையும் பார்க்க முடியல. ஆகவே கணவன் மனைவி, அதனால தான் கர்த்தர் சொல், ஒரு குடும்பம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசு, தவறு செய்யும் பொழுது பேசு. ஆகவே தான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் வீட்டாரே, குடும்பமாயிரு, குடும்பமாயிரு. நீ குடும்பமா, கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரே குடும்பமாக இருந்தால் தான் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையாலும் தவறி போகவில்லை, எல்லாமே நிறைவேறும். எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. என்ன சொல்ல சொன்னீங்களோ அதை நான் சொல்லிட்டேன்ப்பா. வெட்டிய 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 காத்திருந்து அப்பா, சபை உடையது. I am surrendered. நான் உங்களுடைய வேலைக்காரப்பா. ஜனங்களோடு நீங்க பேசணும் என்று சொல்லி நீங்க பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டு காணாமல் இருந்ததுனால அந்த குடும்பம் எவ்வளவு நிலைமை மோசமா போகுது. பிதாவே, கணவன் மனைவி ஒன்னா இருப்பான். ஒருவர் தவறுகளை உணர்ந்து சுட்டி காண்பித்து தன் குடும்பத்தை காத்துக் கொள்ள உதவி செய்வீராக. வாக்குத்தத்தங்களும் நிறைவேறட்டும். அழகான குடும்பமாய் நீங்கள் வணையும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.